ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற அரசு விழாவில் இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம் மற்றும் இலக்கிய துறைகளுக்கான நொபல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம் மற்றும் இலக்கியத்தில் நொபல் பரிசு அறிவிக்கப்பட்ட 13 பேரும் தங்கள் பரிசுகளை பெற்றனர். இந்த விழாவிற்கு பிறகு பிரம்மாண்ட விருந்தும் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள உள்ளார். 2021, 22, 23, 24 ஆண்டுகளுக்கான 30வது ஆண்டு பட்டமளிப்பு விழா வருகிற 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் 73,527 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதாக புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்களுக்கு 66% வரை கல்வி கட்டணத்தில் தளர்வு வழங்கப்படும் என துணைவேந்தர் பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வருகிற கல்வியாண்டு முதல் இது நடைமுறைக்கு வரும் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் விண்ணப்பங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழங்குடியினர் சாதி சான்று வழங்கக் கோரி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுதாரர் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் விண்ணப்பத்தை 1 மாதத்தில் பரிசீலித்து முடிவு செய்ய வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.